ஹலோ, காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கும் பயங்கர லேட்டாக எந்திரிச்சேன். மணி என்னென்னா, நான் எந்திரிக்கிறப்ப 8:10. அதாவது தம்பிங்க வந்து அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல, அந்த ஒரு அசால்ட்டு. ஸோ எந்திரிச்சு கடகடன்னு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு கடகடன்னு இந்த பெட்டையாவது க்ளீன் பண்ணி வைப்போன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் வந்து எடுத்து வச்சுட்டு எதுவுமே பண்ணல. நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்த காய் கூட நைட்டு நான் எடுத்து வைக்கல. காலையில் அதையும் வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இல்லாட்டி இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், வாடி போயிடுமா. சரின்னு சொல்லி எல்லா காயுமே எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட்டு பாலை அடுப்பில் வச்சு எனக்கு மட்டும்தான் டீ போட்டேன். பாவம் என் கணவர் பால் கூட ஆற்றி கொடுக்கல. ஏன்னா அவருக்கும் லேட்டாக ஆயிடுச்சு. அவரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகணும். தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகணும். எல்லாமே இவங்க பேக் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவனை அங்கே ரெடி பண்ணணும்ல. ஸோ லேட் ஆயிரும்னு சொல்லி அவர் கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவரும் கிளம்பிட்டார். கிளம்புன பின்னாடி தான் நான் மெதுவாக டீ போட்டு மெதுவாக உட்காந்து குடித்தேன். இந்த சந்தை வந்து நான் வந்து அலசி விட்டுருந்தேன். ரொம்ப கோழி வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணியிருந்துச்சா, சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்காவது நல்லா க்ளீன் பண்ணி விடுவோன்னு சொல்லி ஃபுல்லாக அலசி விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து டீ போட்டு குடித்தேன். நல்லா இருந்துச்சு. இங்கே உட்காந்து மேக்ஸிமம் தம்பிங்க இருந்தால் என்னால் இந்த மாதிரி ஃப்ரீயாக இங்கெல்லாம் உட்கார முடியாது. அவனுங்கிட்டே கத்திகிட்டு இருப்பேன். இன்றைக்கி இந்த அலசி விட்டுட்டு நல்லா அங்கே ஜில்லுன்னு வேறு இருந்துச்சா, நல்லா காற்றடிச்சிச்சு. உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடு வந்து நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியே டிட்டோவாக எனக்கு இந்த வீடை வந்து என் ஹஸ்பண்ட் தான் கட்டி கொடுத்தாரு. இந்த வீட்டோட பிளான் போட்டது கூட ஹஸ்பண்ட் தான். நினைப்பீங்க எப்படி அவரால் பிளான் போட முடியும், அவர் இன்ஜினியர் இல்லைன்னு நினைப்பீங்க. பட் வந்து அவர் வந்து சொன்னார், இது எனக்கு வேணும், இப்படி இருக்கணும்னு வாஸ்து முதற்கொண்டு அவர் பார்த்து சொன்னதை இன்ஜினியர் வந்து அப்படியே பண்ணி கொடுத்தாரு. சரி ஓகே இவங்களுக்கு சொல்கிற மாதிரியே பண்ணுவோன்னு அவ்வளோ ஒரு அம்சமாக அமைஞ்ச வீடு. உண்மையாகவே நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு கடவுள் கொடுப்பாரு. இது வந்து எல்லாருக்குமே நடக்குது. பட் யாருமே அதை வந்து ரியலைஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்றோன்னா அது டெஃபினட்டாக நம்மக்கிட்ட வந்துடுது. பட் அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு இது வேணுன்றதை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் கடவுளே அதை நம்ம கொடுத்துருவாரு. நம்ம நேர்மையாகவும் நம்ம ஆசைப்படணும். முக்கியமாக வந்து நமக்கு என்ன நம்மளால் எது கடவுளுக்கு கொடுக்க முடியுமோ அதை நம்ம யோசிக்கணும். ரொம்ப பெருசாகவும் நம்ம ஆசைப்பட்றக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கிடைச்ச ஒரு வீடு எனக்குன்னு தனியாக என் கணவர் கட்டி கொடுத்த வீடு. நான் ஒவ்வொரு விஷயமும் இந்த கதவு முதற்கொண்டு நான் டபுள் டோர் தான் வேணும்னு சொல்லவும் டபுள் டோர் ஓகே. அந்த டைம் வந்து அமௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் எனக்காக டபுள் டோர் ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்பப்போ இங்கே உட்காந்து வந்து டீ குடிப்பேன், சாப்பிடுவேன். ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்து